முட்டையை சாப்பிட்டால் காய்ச்சல் வருகிறதா? ஹாஃப் ஆயில் ஆம்லெட் எது ரிஸ்க்? முட்டையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. 20,000 முட்டைகளில் ஒரு முட்டையில் சல்மோனில்லா எனும் பாக்டீரியா இருக்க வாய்ப்புள்ளது. இந்த பாக்டீரியா உள்ள முட்டையை சாப்பிட்டால் வாந்தி, உடலில் நீர் வறட்சி, கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும். வேக வைக்காத அரைவேக்காடான முட்டைகளை தொடர்ந்து சாப்பிட்டால் செரிமான கோளாறு, வயிற்று வலி எல்லாம் வரும் என்று சிலர் கூற கேட்டிருப்போம். முட்டை குறித்த உண்மைகளை தெரிந்து கொண்டாலே இந்த சந்தேகங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். முட்டையை வேக வைப்பதால் அதில் உள்ள உடலுக்கு தேவையான செலினியம், ரிபோஃப்ளேவின் உள்ளிட்ட சத்துக்கள் குறைந்துவிடும். எனவே அரைவேக்காடான ஹாஃப் ஆயில் முட்டைகள் சாப்பிடலாம் என நினைப்பது தவறு. ஹாஃப் ஆயிலில் முட்டை முழுமையாக வேகாததால் அதில் உள்ள பாக்டீரியாக்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இது குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோருக்கு உகந்ததல்ல. வேக வைக்கும்போது சத்துக்களின் அளவு குறைந்தாலும் நோய் பாதுகாப்பு மிகவும் முக்கியம். வெரைட்டியை விரும்புபவர்கள் ஹாஃப் ஆயிலுக்கு பதிலாக மிளகு, வெங்காயம் சேர்க்கப்பட்ட ஆம்லெட் சாப்பிடலாம். பச்சை முட்டையில் கிடைக்கும் சத்துக்களை முழுமையாக பெற சிறந்த வழி வேக வைத்த முட்டையின் வெள்ளைக்கருவை அதிகமாக சாப்பிடுதல். மஞ்சள் கருவில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதால் நோயாளிகள் தவிர்ப்பது நல்லது.